வணக்கம் நண்பர்களே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணத்தில் பார்ட் 2. உங்கள் ஜோதிடர் கணேசன் பேசுகிறேங்க, ஜிகேஆர் அஸ்ட்ரோ விஷன் சென்னையிலேருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோண வீடு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த மூலத்திரிகோணம் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. 1ஆம் இடம், அடுத்தது வந்து அடுத்த கேந்திரம் 7ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் மூலத்திரிகோணம். காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடு வந்து சுக்கிரன். அதனால் அங்கே சுக்கிரன் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோண வலு. ஸோ அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுறாரு. சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுறாரு. அந்த இடத்தில் சுக்கிரன் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க 7ஆம் இடத்துல துலாமில் சுக்கிரன் இருந்தால் வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, பிரச்சனையாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல சுக்கிரன், ராகு, குரு அந்த மாதிரி வந்து ஒரு 1994 95 அந்த மாதிரி சேர்ந்தது. சுக்கிரன் அந்த இடத்துல இருந்தது, ராகு இருந்தது. திருமண வாழ்க்கை அவர்களுக்கு நன்றாக இருக்கிறது. ராகுவும் குருவும் சேர்ந்ததனால் குழந்தை இல்லாமல் இருக்கிறது. 1994 பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்தவுடனே துலாமில் இருக்கார், கூட குரு ராகுவும் சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சூரியனும் சேர்ந்துருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நீசபங்க ராஜயோகமாக இருக்குது. அப்பாவும் நல்லா இருக்கார். ஸோ மூலத்திரிகோணத்தினால வந்து அப்பா நல்லா இருக்கார். சுக்கிரன் அந்த இடத்துல இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் சூரியன் நீசமாகி கூட சுக்கிரன் சேருதோ, ஆட்சி பெற்ற சுக்கிரன் மூலத்திரிகோண சுக்கிரன். ஸோ அப்போ வந்து அப்பா நல்லா இருப்பார். யாருக்கெல்லாம் சூரியன் நீசமாகி சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா தந்தையார் வந்து மிக மிக சிறப்பான வளர்ச்சிகளை காணுவார், அருமையான வளர்ச்சிகளை காணுவார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் வந்து சுக்கிரன் இருக்கும்போது கூட சூரியன் சேரும்போது நன்மையான நன்மை. ஆனால் 1994 பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட ராகுவும் குருவும் இருக்குது. குழந்தைக்கு பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. அதுவும் அந்த ராகு குரு ரொம்ப பக்கத்தில் 3 டிகிரியில் 2 டிகிரி 6 டிகிரியில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க அந்த இடத்துல 94. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. அதுவும் கரெக்டாக 7 நாட்டு சனியில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கும்பராசி மீனராசின்னு மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. 94 பிறந்தவன் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்தவொடனே 28 வயசு 30 வயசு கல்யாணம் ஆகி 27 வயசில் கல்யாணம் ஆனான்னா கரெக்டாக மீனராசி கும்பராசி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நிறைய கிளைண்ட் வந்திருக்காங்க 94. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அந்த கிரக நிலைகளை பொறுத்து தான் வருது. அந்த இடத்துல இருக்கிற கிரக நிலைகள் சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால வரல. சுக்கிரன் அங்கே இருப்பது மிக மிக சிறப்பு, சரிங்களா? ஸோ சுக்கிரன் வந்து மூலத்திரிகோணம், நல்ல மனைவி, அழகான மனைவி. நிறைய பேருக்கு மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு 7ஆம் இடத்துல அந்த இடத்துல சுக்கிரன் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையான அழகான மனைவி, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான மனைவி. லைஃப்பில் அந்த மாதிரி வந்தவொன்னே பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் பொறாமப்படுற அளவு மனைவி வந்து அமையவாளான்னா அமைவாள். துலாமில் சுக்கிரன் இருந்தால் அழகாக இருப்பாங்க. நல்ல குழந்தைகள் ஈன்றெடுத்து கணவனை நன்றாக புரிந்து கொண்டு கணவனோட எல்லாத்தையும் டிஸ்கஷன் பண்ணி பண்ணுற மனைவி கிடைப்பா. சிறப்பான மனைவி, தளபதி மாதிரி இருக்காங்க மனைவி. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவ்வளோ சிறப்பாக அருமையாக. ரொம்ப என்னோடய கிளைண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க மாதிரி 2 பேரை பேசி முடிவெடுப்பாங்க. இது பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, சார் எங்களுக்கு இதை பார்த்து கொடுக்குறீங்களா, சார் எங்களுக்கு அடுத்தது இந்த புக்கு போட்டு கொடுக்குறீங்களா, நம்ம புக்கு வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு அவ்வளோ இது 2 பேரும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தம்பதியர் வந்தவொன்னே பார்த்திங்கன்னா ஒரு 70s 80sலாம் பார்த்திங்கன்னா உருன்னு வச்சுக்கணும் கோவப்படுற தம்பதியர்லாம் நிறைய பேர் நம்ம ஜோதிடம் பார்க்க வரும்போது பார்ப்போம். ஜோதிட ஆஃபீஸ்லேயே வந்தவொன்னே சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் மேஷ லக்னமாக இருந்து 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்க ஆனால் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒய்ஃபோட அவ்வளோ இணக்கமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் வந்தவொடனே பேர் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில் கேட்பாங்க. 2வது குழந்தைங்க 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் தனியாக அனுப்ப மாட்டாங்க. 2 பேரும் ஒன்றா வருவாங்க, டீட்டெயில் பார்ப்பாங்க. 2வது குழந்தை எப்போ பிறக்கும் சார், இதுவாகும் சார், எப்போ வருவாங்க, பேர் வைக்கிறதுக்கு இது கேட்பாங்க. எல்லாம் கேட்டுட்டு போவாங்க லைனாக. அவங்கள நான் அப்படியே லைனாக பார்த்துருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது மேஷ லக்னமாக தான் இருக்கணும்னு இல்லை, துலாமில் சுக்கிரன் இருந்தாலே சிறப்பு தான். சூரியனோடு சேர்ந்து இருந்தால் இன்னும் சிறப்பு, அப்பாக நல்லாயிருக்கும். ஸோ மூலத்திரிகோண சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சூரியன் நீசமானாலையும் அது நீசபங்க ராஜயோகத்தை தராரு, நல்ல மனைவியை தராரு. முக்கியமாக எல்லாரும் கார் வச்சுருக்காங்க. சுக்கிரன் வந்து துலாம் ராசியில் இருந்தால் காரு நிறைய பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் துலாம் ராசியில் இது இருந்ததுனால கார் வச்சுருப்பாங்க. இந்த வக்கீல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாயர்ஸ் எல்லாமே காரில் இந்த பின்னாடி இது போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்தவொன்னே பார்த்திங்கன்னா துலாமில் இருக்குது. நிறைய பேர் கார் நல்லா ஓட்டுவாங்க. சுக்கிரன் வந்து துலாமில் இருந்தால் கார் நல்லா ஓட்டுறாங்க. வீடு இருக்குது, 2-3 வீடு இருக்குது. ஸோ அதான் மூலத்திரிகோணம் வந்தால் 2-3 வீடு வரும், 2-3 கார் வரும். அப்புறம் நீங்கள் கேட்கக்கூடாது 2-3 மனைவி வந்துருமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படிலாம் வராது, சரிங்களா? அதான் ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்கிறான்னு சொல்லிட்டானே.
ஒய்ஃபோட எல்லா சந்தோஷத்தையும் ஒய்ஃபை கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் என்ன வந்து வேண்டி கிடையாது அவனுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்தவொடனே பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிற ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சந்தோஷம்தான். அதாவது துலாமில் இருக்கும் ஆண்களுக்கு, துலாமில் இருக்கணும், அவன் கன்னியா லக்னமாக கூட இருக்கலாம், 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தவொடனே ஆட்சியாக இருக்கும், சிறப்பு, நல்ல மனைவி கிடைக்கும். புரியுதுங்களா? சிம்ம லக்னமாக இருந்து 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நல்ல ஒய்ஃபு, நல்ல அருமையான திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கைக்கும் காரணம் சுக்கிரனே. திருமண வாழ்க்கைக்கும் காரணம் சுக்கிரனே. நன்றாக திருமண வாழ்க்கை வந்தவொடனே ரொம்ப நல்லா இருக்கும். பிரச்சனை பிடிச்ச சனி செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாலும் 3ஆம் இடத்துல துலாமில் சுக்கிரன் இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ 7லேருந்து ஆரம்பிக்குது அடுத்த மூலத்திரிகோணம். அதாவது காற்று ராசியான துலாமில் அடுத்த காற்று ராசி வந்து சனி, அதாவது கும்பம். அதனால தான் வந்தவொடனே துலாமில் கொடுத்துட்டு கும்பத்தில் அடுத்தது வந்தவொடனே கொடுத்துட்றாங்க. கும்பத்தில் சனி வந்தவொடனே பார்த்திங்கன்னா அதிக வலு, மூலத்திரிகோண வலு. ஏன் மகரத்தில் கொடுத்துருக்கலாம், இல்லை காற்று ராசி தான் மூலத்திரிகோணம் வந்தோடனே துலாம் ராசி, அதுக்கு அடுத்த மூலத்திரிகோணம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி. ஸோ அதனால தான் வந்தவொடனே பார்த்திங்கன்னா சுக்கிரனை இங்கே கொடுத்துட்டு மூலத்திரிகோணம் கொடுத்துட்டு கும்பராசியில் சனி. சனி பகவான் அங்கே அமர்ந்தார்னா பார்த்திங்கன்னா வேலையில் எந்த பிரச்சனையும் வராது. கும்பராசியில் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன், அதாவது இப்போ கும்பராசியில் தான் சனி பகவான் இருக்கார். இப்போ பிறக்கிற குழந்தைங்களாம் வந்து சனி மூலத்திரிகோண வலு, வேலையில் பிரச்சனையே வராது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சனி கும்பராசியிலேருந்து 3வது பார்வையாக கேதுவை பார்க்குற மாதிரி வரும். நம்ம நினைப்போம் சனி கேதுவை பார்க்குறாரு, வேலையில் பிரச்சனை, வேலையெல்லாம் பிரச்சனையே வராது. 1-2 வேலையில் தான் முதல்ல தடைகள் தாமதங்கள் வரும், அப்புறம் எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம கிளைண்ட்டு, நம்மளை பார்க்க வர கிளைண்ட் வந்தவொன்னே பார்த்திங்கன்னா பிரச்சனையோடு வரதுனால சனி கேது பார்த்தா வேலையில் பிரச்சனை, ஸோ சனி செவ்வாய் பார்த்தா வேலையில் பிரச்சனை நம்ம சொல்லிடுறோம். நம்ம பார்க்க வர கிளைண்ட் வந்தவொன்னே பார்த்திங்கன்னா 100ல் வந்தவொன்னே 10% தான், மீதி இருக்க 90% யாரும் வர்றது கிடையாது. நம்மளை பார்க்க வர்றது ஒரு 5-10% பீப்புள் தான் வருவாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் வந்தவொடனே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சனி இருக்கும், கேது இருக்கும், நல்லா தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? கேது வந்தவொடனே மேஷத்தில் சிறப்பு, அதே மாதிரி வந்தவொடனே சனி வந்து கும்பத்தில் வந்து சிறப்பாக இருக்காருன்னு அர்த்தம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சனி வந்து அந்த வீடு வந்தவொடனே ரிஷப லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி வந்து கும்ப வீட்டில் வந்து சசமகா யோகத்தில் இருக்கும்போதும் சிறப்பான சிறப்பு, 10ஆம் இடமா வரும், சசமகா யோகமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து கும்பத்தில் இருப்பார். நம்ம சொல்லுவோம், ஆஹா கும்பத்தில் இருக்கார் சனி, பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சுடா உனக்கு, 7.5 சனியோட கொடுமை, 7ஆம் இடத்துல சனி, அவன் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன் 7ஆம் இடத்துல சனி வந்து திக்பல யோகம் ப்ளஸ் மூலத்திரிகோணம், நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் அங்கே சனி வந்து ராகுசாரம் வாங்கக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். அங்கே சனி குருசாரம் வாங்கியிருக்கும், சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை. சிம்ம லக்னமாக இருப்பான், 7ஆம் இடத்துல சனி இருக்கும், அவன் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்மார்ட்டாக இருப்பான், கருப்பாக இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும், நீங்கள் போய் பார்த்தா தெரியும். சிம்ம லக்னத்து பீப்புள் மாநிறமாக இருக்கும் பொண்ணு, ஆனால் அவன் திருமண வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அவனுக்கு. நான் எந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன், உங்களோட வாழ்க்கை தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவான். அந்தளவு அந்த பொண்ணு அவனை நல்லா வச்சுன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சிம்ம லக்னத்தில் 7ஆம் இடத்தில் சனி இருந்து குருசாரம் வாங்கியிருக்கணும். அங்கே ராகுசாரமும் வாங்கக்கூடாது, செவ்வாய் சாரமும் வாங்கக்கூடாது. அங்கே குருசாரம் வாங்கியிருந்து சனி வந்தவொடனே மூலத்திரிகோண வலுவில் இருக்கும்பொழுது சிறப்பாக இருக்கும். நிறைய புக்கில் கொடுத்துருப்பான், சனி வந்து இந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தால் தான் மூலத்திரிகோண வலு, இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தான் வந்து ஆட்சி, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்தவொடனே அந்த வீட்டில் இருந்தாலே மூலத்திரிகோண வலு வந்துடும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வராண்டாவில் இருக்கீங்க, உங்கள் வீட்டு மாடியில் இருக்கீங்க, உங்கள் வீட்டு பெட்ரூமில் இருக்கீங்க, எல்லா இடமும் உங்கள் வீடு தான், புரியுதுங்களா? எல்லா இடத்துல இருந்தாலும் நீங்கள் தான், உங்கள் பவர் தான், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்தவொடனே பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருப்பதே வந்தவொடனே பெரிய வலு. உங்கள் மகர ராசியை விட கும்பராசியில் இருக்கும்போது சனி வந்து அள்ளி கொடுப்பார். சனி சில பேர் மேஷ லக்னமாக இருப்பாங்க, 11ஆம் இடத்துல சனி இருக்கும். நீங்கள் உடனே வந்தோன்னா ஐயோ சார் சனி வந்து கும்பத்தில் இருக்குது சார், மேஷ லக்னம், சனி தசை நடக்குது, முடிஞ்சது கதைன்னு பார்த்தா அவனுக்கு எல்லாம் நல்லா நடக்கும். ஏண்டான்னு பார்த்தீங்கன்னா சனி மூலத்திரிகோண வலுவில் இருக்குங்க. மேஷ லக்னத்திற்கு வந்து சனி பாதகாதிபதியாக இருந்தாலும் மூலத்திரிகோண வலுவோட எஃபெக்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் பாதகாதிபதி, புரியுதுங்களா? அதனால் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா சனி பாதகாதிபதி மேஷ லக்னத்திற்கு முடிஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா நடக்கும் அவனுக்கு பாட்டுக்கும். மூலத்திரிகோண வலு தான் அதிகம். சனி ஃபுல் பவரில் இருக்கிறாங்க. சனி தனி மெஜாரிட்டியில் ஒரு மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும் அவனுக்கு. அதே மாதிரி சிம்ம லக்ன பீப்புளுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்தவொன்னே பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும்.
நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். குரு சாரம் வாங்கிடுறாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வேலை நல்லாயிருக்கும். மூல திரிகோண வலு இருக்கிறதுனால, சனி கும்பத்தில் இருக்கிறதுனால, மனைவி ஸ்தானம் வந்ததுனால நல்லாயிருக்கும். அதே மாதிரி முக்கியம் ஆயுள் அதிகம். எவனுக்கெல்லாம் கும்பராசியில் சனி இருக்கும் அவன்லாம் 80, 85 வயசு வரைக்கும் தொடர்றாங்க. இந்த 80 வயசில் வந்தவொடனே 80ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு வருவாங்க. சார் 80ஆம் கல்யாணம் பண்ணோம் சார் அப்படின்னா, உங்களுக்கு 80 ஆயிடுச்சா சார் அப்படின்னு கேட்டோம்னா சொல்லுவோம், இல்லை சார் எங்கள் அப்பாவுக்கு பண்ணோம் சார், நாங்கள் பார்க்குறோம் சார் அப்படின்வாங்க. அப்போ அவங்க அப்பாவோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சனி வந்து கும்பத்தில் தான் இருக்குது. நிறைய பேர் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1940s 50s எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1935க்கு மேலேன்னு நினைக்கிறேன். 1949 வந்து பார்த்திங்கன்னா சனி வந்தவொடனே பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டில் இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்தவொடனே அதுக்கப்புறம் 1950s தான் நம்ம எடுத்துக்கணும். 1950s வந்து பார்த்திங்கன்னா 60s வந்துட்டார். சனி வந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு. சனி வந்தவொடனே கும்பத்துக்கு வந்துடுறாரு. அதாவது பார்த்திங்கன்னா 49 வந்து சிம்மத்தில் இருக்காருன்னா 10 வருஷம் கழிச்சவொடனே தனுசுக்கு வந்துடுவார். 15 வருஷம் கழிச்சவொடனே 1965 பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா உயிரோடு நல்லா வாழ்வாங்க. இப்போ 1965 பிறந்தவங்க 35 வருஷம் அங்கே, இங்கே 25 வருஷம் நீங்கள் கூட்டினீங்கன்னா இப்போ வந்தவொடனே பார்த்திங்கன்னா 60ஆம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களே 70, 80ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்கள் போய் சொல்லலாம் 1965, 1966 இந்த மாதிரி பிறந்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 64 இந்த மாதிரி பிறந்தவங்களாம் நிறைய நாள் உயிர் வாழ்வாங்க அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம். நிறைய சினிமா நடிகை பார்த்திங்கன்னா இந்த பழம்பெரும் நடிகை 80s நடித்த நடிகைலாம் 1964, 65 தான் பிறந்திருக்காங்க. நம்ம அவங்கள கண்கூட பார்க்க போகிறோம். அதிக நாள் உயிர் வாழ போகிறாங்க. சனி பகவான் கும்பத்தில் இருந்தார்னா வந்து பார்த்திங்கன்னா அதிக நாள் உயிர் வாழ்வாங்க. சரிங்களா? ஏன்னா மூல திரிகோண வலு அதான் வந்து சனி. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்தவுடனே மூன்றாம் காற்று ராசியான உங்களுக்கு வந்தவுடனே மிதுன ராசியை கொடுத்துருக்கணும். மிதுன ராசியை கொடுக்கல. மிதுன ராசியை கொடுக்காம கன்னி ராசியை தான் புதனை கொடுத்துருக்காங்க. மூல திரிகோண வலுவாக கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கு வந்து பதில் எனக்கு தெரியல. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு அது பதில் தெரியல. ஏன் வந்து மிதுன ராசியை கொடுக்கல, ஏன் வந்தவுடனே அதை விட உச்ச வலு இருக்கிறதுனால ஒன்றா கொடுத்துருக்கலாம். ஆனால் சனியும் அப்படி பார்க்க போனால் எல்லா கிரகமும் சொல்லணும்ல, உச்ச வலு இருக்கிறதுனால புதன் சிறிய கிரகமாக இருக்கிறதுனால அதுக்கு பெரிய வலு இருக்கிறதுனால ஒன்றா கன்னி ராசியை வந்து மூலத்திரிகோணமாக கொடுத்துருக்கலாம். மூலத்திரிகோணமாக இருந்து கன்னி ராசியில் புதன் உச்சமாகி மூலத்திரிகோணமாக இருந்தால் என்ன பலன்டான்னா முதல்ல டபுள் டிகிரி படிப்பாங்க. நீங்கள் யாராக இருக்கலாம் கன்னி ராசியில் புதன் இருக்கோ ஜாதகத்தை பார்த்தவொன்னே அடித்து சொல்லுங்கள், நீங்கள் டபுள் டிகிரி படிச்சிருக்கீங்களா, நல்லா படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. இல்லைங்க நான் டிப்ளமா தான் படிச்சிருக்கேன், 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்கள் ஜாதகம் தப்பு. வாக்கியப்படி இருக்குது. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா புதன் வந்து கன்னியிலே இருக்காது, துலாமில் இருக்கும்னு நீங்கள் அடித்து சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கூட ஜாதகத்தை பார்த்தவொன்னே திருக்கணித படி எடுத்து தான் சொல்லணும். நீங்கள் திருக்கணிதப்படி எடுத்து சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ திருக்கணிதப்படி வந்து ஜாதகம் நீங்கள் சொல்லும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ புதன் வந்து உச்சமாக இருக்கும்போது படிப்பு, அறிவு, புத்திசாலித்தனம், பிஹெச்டி படிக்கிறது, நிறைய புத்திசாலித்தனம், ஒரு வேலையை எவ்வளோ ஷார்ட்டாக பண்ணுறது, வித்தை காரகன் இல்லையா புதன், நல்ல வித்தை, எல்லா வித்தையும் தெரியும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக செய்வாங்க. அந்த சமையல் செய்கிறதுல டேஸ்ட்டாக செய்வாங்க. வேறு யாராலையும் அந்த மாதிரி சமைக்க முடியாது, குக்கே பண்ண முடியாது. அவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி குக் பண்ண முடியும். ஸோ அந்த கலையை வந்தவொன்னே அவங்க கையில் வச்சுருப்பாங்க புதன் உச்சமானவங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக வந்தவொன்னே சந்திர பகவான். சந்திரன் பார்த்திங்கன்னா மூலத்திரிகோண வலு ஆட்சி பெற்ற சந்திரனுக்கு கொடுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற சந்திரனுக்கே கொடுத்துருக்காங்க. உச்சம் பெற்ற சந்திரனுக்கே வந்தவொன்னே நிலத்தத்துவத்தில் வந்தவொன்னே பார்த்திங்கன்னா 2 நிலத்தத்துவத்தில் கொடுத்துருப்பாங்க, 2 காற்று தத்துவத்தில் கொடுத்துருப்பாங்க மூலத்திரிகோண வலுவில். ஸோ நிலத்தத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து நிலத்தத்துவத்தில் இருப்பார். மூலத்திரிகோண வலு ரிஷபத்தில் இருப்பார். ஸோ ரிஷபத்தில் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மூலத்திரிகோண வலு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அங்கே உச்சமாக இருக்கும்போது இதெல்லாம் என்னென்ன பலன்னா, உங்களுக்கு சந்திரன் உச்சமானாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் பால் வியாபாரம் பண்ணாலே போதும். பால் உங்களுக்கு வந்தோடனே தண்ணீர் கேன் போடுறது, பால் ஹோட்டல் வச்சு நடத்துறது, உணவு வகைகள் செய்கிறது, இதை செஞ்சால் போதும். பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கிறவங்களாம் லக்ஸரியாக பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்தவொடனே உச்சமாக இருப்பாங்க தான். அவங்க அம்மா வந்தவொடனே எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்பாங்க. தாயார் வந்து பார்த்திங்கன்னா அதிக நாள் உயிர் வாழ்வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாயார் வந்து முன்னாடி நிற்பாங்க. அதே பெண்ணாக இருந்ததுன்னு வச்சுங்க, ரிஷபராசி பெண்ணு அவங்க அம்மா வீட்லேயே தான் டாரா போட்டுன்னு இருக்கும்.
அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் தான் அதுக்கு பாதி ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி அவங்க வீட்டில் பசுமாடு வளர்ப்பாங்க. பசுமாடுலாம் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கிறவங்க வந்து இருந்தாங்கனாலே வீட்டில் இருப்பாங்க. பசுமாடு இருந்தாலே ரிஷபராசியில் இருப்பாங்க. ஹஸ்பண்டாவது ஒய்ஃபாவது குழந்தையாவது ரிஷபராசியில் இருக்கும். ஸோ இந்த இவங்களாம் வந்தவொடனே பார்த்திங்கன்னா இந்த பசுமாடோடைய தான் சேர்ந்து வாழ்வாங்க, சேர்ந்து இருப்பாங்க. சார் அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் இல்லை சார், நாங்கள் வேறு இடத்துல இருக்கிறோம் சார். உங்கள் தெருவில் பசுமாடு போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருக்கும். நீங்கள் வந்து ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா ஒரே தெருவில் இருந்தால் 4-5 பேர் ரிஷபராசியில் இருந்தால் அந்த தெருவில் பசுமாடு போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருக்கும். நீங்கள் கண்ணால் பசுமாடை பார்ப்பீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். இதுதான் ஜோதிடம். உங்களுக்கு அதான் தெரியும். உங்களுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பசும் பால் உங்களுக்கு வந்தவொடனே டக்குன்னு கிடைக்கும். பாலால் வந்தவொடனே பெரிய ஆள் ஆகிடுவாங்க. பால் வியாபாரம் பண்ணியே பெரிய ஆள் ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சமானவர்களுக்கு தாயோட அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். தாயோட சொத்து எல்லாம் கிடைக்கும். தாய் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தவொடனே கடைசி வரைக்கும் வயசுன்னு இருப்பாங்க. 80 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாய் வந்து வீட்டை பார்த்துப்பாங்க. அந்த வீட்டுக்கு தாய் தான் எஜமானி. ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ரிஷபராசியில் பிறந்த பசங்களும் ரிஷபராசியில் பிறந்த பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. அம்மா வீட்டை விட்டே போக மாட்டாங்க. அவங்க அம்மா இருந்தால் தான் ஆக்சிஜன் மாதிரி. அம்மா தான் அவங்களுக்கு ஆக்சிஜன். அம்மா விட்டு பிரிய மாட்டாங்க. அம்மா கூடயே தான் சுற்றின்னு இருப்பாங்க. ஸோ அம்மாவின் உதவி அதிகமாக கிட்டும். பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்க. கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். சந்திரன் உச்சமானதுனால வந்து பார்த்திங்கன்னா மனசு தைரியம் அதிகமாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களாம் பயங்கர தைரியமாக இருக்கும். ஒரு காரியத்தை டக்குன்னு செய்வாங்க, இறங்கி செய்வாங்க. டக்குன்னு கார் இன்றைக்கி எடுத்து ஓட்டுவாங்க, நாளைக்கே ஓட்ட கற்றுக்கிட்டு மெயின் ரோட்டில் ஓட்டிகிட்டு போவாங்க. பயமே இருக்காது. பயம் என்று துளி கூட இருக்காது. ரிஷபராசி உச்சம், சந்திரன் உச்சம். மன தைரியம் அதிகமான தைரியம் உடையும். உடல் வலிமை அதிகமாக இருக்கும். வெளியில் தெரியாது, உடல் வலி அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்தவொடனே பார்த்திங்கன்னா மூலத்திரிகோண வலு. சந்திரன் வந்து உச்சமாயி மூலத்திரிகோணம் ரொம்ப சிறப்பு. புதன் உச்சமாயி மூலத்திரிகோணம். 2ஆக வந்தவொடனே பார்த்திங்கன்னா நிலத்தத்துவத்தில் இருக்கும் சந்திரனும் புதனும். சனியும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா காற்று தத்துவத்தில் இருக்கும். செவ்வாய் சூரியன் குரு நெருப்பு தத்துவத்தில் இருக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன். சிவாய் நம. உங்கள் ஜோதிடர் கணேசன், ஜிகே அஸ்ட்ரோவிஷன், சென்னை. எங்களிடம் நீங்கள் ஜோதிடம் பயில வேண்டுமென்றால் எங்களுடைய ஸ்பெஷல் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா வந்தவொடனே எங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9962096308. நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் எடுக்கிறோம். நட்சத்திர கிளாஸ் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திதியோ காரண கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி தசா புக்திக்குன்னு தனியாக கிளாஸ் எடுக்கிறோம். யாரும் எடுக்காத கிளாஸு 30 மணி நேரம் தசா புக்தி கிளாஸு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? எங்களை வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். 9962096308. உங்கள் ஜோதிடர் கணேசன். வாழ்க வளமுடன். சிவாய் நம.